Hello guys, welcome back to my YouTube channel GSR Fitness. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா வீட்ல இருந்தபடியே triceps workout எப்படி பண்றது. triceps பாத்தீங்கன்னா நம்ம ஆர்ம்ஸ்லயே ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான மசில். ஆனா அது மோஸ்டா யாரும் ட்ரெயின் பண்ண மாட்டாங்க. அதுக்கு முக்கியமான ரீசன் என்னன்னா ஆர்ம்ஸ்ல பைசெப் பண்ற ஒரே ஒரு மசில் தான் இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா அது அப்படி கிடையாது. triceps ஆர்ம்ஸ்லயே இருக்கிற டாமினன்ட் மசில். இங்க கொடுத்திருக்கிற இமேஜ்ல நீங்களே பார்க்கலாம். நம்ம ஆர்ம்ஸ்ல 70% ஆஃப் தி போர்ஷன் வந்து triceps மட்டும் தான் அடங்கி இருக்கு. And அந்த 70% triceps போர்ஷனை விட்டு பாக்கி 30% தான் உங்கள் பைசப்ஸ் போர்ஷன் வருது. வெறும் பைசப் மட்டும் ட்ரெயின் பண்ணுறதுனால உங்கள் ஆர்ம்ஸ் பெருசாக தெரியாது. நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிற எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு பேசிக் நாலேஜ் ஆன் புஷ்அப் ப்ளஸ் அப்பர் பாடி ஸ்ட்ரென்த் அதிகமாக இருந்தாலே போதும். அப்படி உங்களுக்கு அப்பர் பாடி ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் பண்ணோன்னா இந்த ஐ பட்டனில் இருக்கிற வீடியோ கிளிக் பண்ணுங்கள். அதில் ஏற்கனவே உங்களுக்கு அப்பர் பாடி ஸ்ட்ரென்த் எப்படி இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். உங்களுக்கு மஸ்குலர் அண்ட் ஃபுல்லி டெவலப் ஆர்ம்ஸ் வேணும்னா அதுக்கு முக்கியமான 5 எக்ஸசைஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் என்ன பார்க்க போகிறோம்னா பாடி ஸ்கல் க்ரஷர்ஸ். பாடி ஸ்கல் க்ரஷர் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஒர்க் அவுட், அதே சமயத்தில் ரொம்பவே கஷ்டமான ஒரு ஒர்க் அவுட். இந்த ஒர்க் அவுட் எப்படி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா உங்கள் 2 கையும் பக்கத்தில் வச்சு இன்வெர்ஸாக டக் பண்ணி புஷ்அப் எக்ஸிக்யூஷன் பண்ணணும். இந்த ஒர்க் அவுட்டை மட்டும் நீங்கள் பர்ஃபெக்டாக பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்கள் ட்ரைசெப்ஸ்க்கு அந்த 3D லுக்கு வந்து சீக்கிரமாகவே விசிபிள் ஆக ஆரம்பிச்சிடும். சின்ஸ் இட் இஸ் அட்வான்ஸ்டு ஒர்க் அவுட், ஃபர்ஸ்ட் டைம் இதை பண்ணுறவங்களுக்கு வந்து ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அப்படி உங்களுக்கு அந்த அட்வான்ஸ் ஸ்கல் க்ரஷர் ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த செமி ஸ்கல் க்ரஷர் ட்ரை பண்ணலாம். நீங்கள் இந்த மாதிரி இந்த நீயை சப்போர்ட்டாக வச்சு இந்த ஸ்கல் க்ரஷர் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா உங்கள் ஸ்ட்ரென்த் ப்ளஸ் மசில் ரெண்டுமே சேர்த்து பில்ட் ஆகுது. செகண்ட் எக்ஸசைஸ் என்ன பார்க்க போகிறோம்னா இன்னர் ஹேண்ட் புஷ்அப். ஸ்கல் க்ரஷருக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இந்த இன்னர் ஹேண்ட் புஷ்அப் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ஒர்க் அவுட் ஃபார் டெவலப்பிங் யுவர் ட்ரைசெப்ஸ். ஆனால் இந்த ஒர்க் அவுட்டை நீங்கள் சரியாக பண்ணலன்னா ஷோல்டர் இன்ஜுரிக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இந்த ஒர்க் அவுட்டும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறவங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அப்படி அதையும் மீறி இந்த ஒர்க் அவுட்டை நீங்கள் புரிஞ்சுக்காமல் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஷோல்டர் இன்ஜுரி ஆகும். ஃபர்ஸ்ட் டைமாக பண்ணுறவங்களுக்கு இந்த ஒர்க் அவுட்டில் ப்ராக்ரஸ் பண்ணணுன்னா அதே மாதிரி நீஸை சப்போர்ட் வச்சு இந்த ஒர்க் அவுட்டும் பண்ணலாம். நீங்கள் இந்த மெத்தட்ஸை யூஸ் பண்ணி அடுத்த லெவலுக்கு போகணுமே தவிர எப்போயுமே உங்கள் நீயை சப்போர்ட்டாக வச்சு ஒர்க் அவுட் பண்ணக்கூடாது. ஏன்னா ஒரு லெவலுக்கு மேலே மசில் க்ரோத் இன்க்ரீஸ் ஆகாது. தேர்ட் எக்ஸசைஸ் என்ன பார்க்க போகிறோம்னா டைமண்ட் புஷ்அப். நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்த 2 எக்ஸசைஸை கம்பேர் பண்ணும்போது டைமண்ட் புஷ்அப் அவ்வளோ கஷ்டமான எக்ஸசைஸ் கிடையாது. இந்த எக்ஸசைஸ் பண்ணும்போது செஸ்ட்டை இக்னோர் பண்ணிட்டு ட்ரைசெப்ஸில் கான்சன்ட்ரேட் பண்ணணும். அப்படி உங்கள் சில பேருக்கு ஃபர்ஸ்ட் டைம் இந்த எக்ஸசைஸ் பண்ணும்போது கஷ்டமாக இருந்துச்சுன்னா இதுலேயும் நீங்கள் நீயை யூஸ் பண்ணி இந்த புஷ்அப்பை எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஒன்ஸ் நீங்கள் இந்த மெத்தட் யூஸ் பண்ணி ப்ராக்ரஸ் ஆகிட்டிங்கன்னா உங்கள் நீயோட சப்போர்ட் எல்லாமே இந்த ஒர்க் அவுட்ஸ்லாம் நீங்கள் பண்ணணும். ஃபோர்த் எக்ஸசைஸ் என்ன பார்க்க போகிறோம்னா ட்ரைசெப்ஸ் எக்ஸ்டென்ஷன். ட்ரைசெப்ஸ் எக்ஸ்டென்ஷனை வந்து ஒன் ஆஃப் த மெயின் ஃபினிஷர் ட்ரைசெப்ஸ் ஒர்க் அவுட்னு சொல்லலாம். இந்த ஒர்க் அவுட்டை நீங்கள் பெட், சோஃபா இல்லை இந்த மாதிரி பில்லரில் எக்ஸிக்யூட் பண்ணலாம். இந்த ஒர்க் அவுட் பண்ணும்போது ஷோல்டர் மூமெண்ட்டை ரிமூவ் பண்ணி எல்போ மூமெண்ட்டில் மட்டும்தான் கான்சன்ட்ரேட் பண்ணணும். இந்த ஒர்க் அவுட் நீங்கள் கரெக்டாக பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்கள் ட்ரைசெப்ஸ்க்கு ஒரு வைடர் லுக் கிடைக்கும். அண்ட் நீங்கள் ஸ்லீவ்லெஸ் டிஷர்ட்லாம் போட்டு கெத்தாக வெளியே சுற்றலாம். லாஸ்ட் எக்ஸசைஸ் என்ன பார்க்க போகிறோம்னா டிப்ஸ். நீங்கள் ட்ரைசெப்ஸ் ஒர்க் அவுட் வீட்டில் பண்ணாலும் சரி, ஜிம்மில் பண்ணாலும் சரி, டிப்ஸ் இல்லாமல் உங்கள் ட்ரைசெப்ஸ் ஒர்க் அவுட் ஃபுல்ஃபில் ஆகாது. நீங்கள் இந்த ஒர்க் அவுட்டை பெட், சோஃபா இல்லைனா இந்த மாதிரி சேரில் எக்ஸிக்யூட் பண்ணலாம். நான் இப்போ உங்களுக்கு சொன்ன 5 ஒர்க் அவுட்டையும் 3 செட்ஸ் வித் மினிமம் 30 செகண்ட்ஸ் ஆஃப் ரெஸ்ட் பீரியட்ஸோட ஒர்க் அவுட் பண்ணணும். நான் உங்களுக்கு சொன்ன 5 ஒர்க் அவுட்டையும் நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டே வந்தீங்கன்னா இந்த லாக்டவுன் முடியறதுக்குள்ளேயே உங்கள் ஆர்ம் சைஸ் பெருசாகும். அதுக்கு நான் கேரண்டி. உங்களில் சில பேர் இந்த லாக்டவுன் பீரியட்ஸை யூஸ் பண்ணி பாடியை ஃபிட் ஆக்கலான்னு பிளான் பண்ணியிருப்பீங்க. ஸோ டோன்ட் வரி கேஸ், உங்களுக்காகவே இந்த சேனலில் ஹோம் ஒர்க் அவுட் வீடியோஸை ரெகுலராக அப்லோட் பண்ணிட்டே இருப்பேன். ஸோ டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப். உங்களுக்கு நெக்ஸ்ட் இந்த சேனலில் என்ன ஒர்க் அவுட் வேணும் ப்ளஸ் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த பட்டனை கிளிக் பண்ணி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. அண்ட் உங்களுக்கு இந்த சேனலில் இருக்கிற மற்ற வீடியோ பார்க்கணுன்னா இந்த வீடியோ கிளிக் பண்ணுங்கள். See you guys in next video.